ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். மத்திய பட்ஜெட்டில் இளையோர் நலனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். சீர்திருத்த நடவடிக்கைகளுக்கு மத்திய பட்ஜெட் மேலும் உத்வேகம் அளித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாடு எதிர்கொண்டுள்ள முக்கிய பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்கான அம்சங்கள் பட்ஜெட்டில் இடம்பெறவில்லை என்று காங்கிரஸ் குறை கூறியுள்ளது. சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் கடந்த மாதம் 1,93,384 கோடி ரூபாயாக உள்ளது என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. 19 வயதுக்குட்பட்டோருக்கான உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியின் சூப்பர் 6 ஆட்டத்தில் பாகிஸ்தான் வெற்றி பெற 253 ரன் என்ற இலக்கினை இந்தியா நிர்ணயித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். மத்திய பட்ஜெட்டில் இளையோர் நலனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். இன்று மக்களவையில் வரும் நிதியாண்டுக்கான பட்ஜெட்டை தாக்கல் செய்து அவர் உரையாற்றினார். ஏழை மற்றும் நலிவடைந்த பிரிவினரின் மேம்பாட்டுக்கு இந்த பட்ஜெட்டில் முன்னுரிமை அளிக்கப்பட்டு இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான இலக்குகளை எட்டும் வகையில் வரும் நிதியாண்டிலும் சீர்திருத்தங்கள் தொடரும் என்று அவர் கூறினார். உள்நாட்டு உற்பத்திக்கு ஊக்கம், எரிசக்தி பாதுகாப்பு, இறக்குமதி குறைப்பு போன்றவற்றுக்கு இதில் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். இதன் காரணமாக 7% வளர்ச்சி உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். சிறு குறு தொழில்துறையின் மேம்பாட்டுக்காக 10,000 கோடி ரூபாய் செலவில் நிதியம் ஏற்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். 2ஆம் கட்ட செமி கண்டக்டர் இயக்கம் செயல்படுத்தப்படும், கண்டெய்னர் உற்பத்திக்கான திட்டம் அறிமுகப்படுத்தப்படும் என்றும் இதற்காக அடுத்த 5 ஆண்டுகளுக்கு 10,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும் அவர் அறிவித்தார். உயிரி மருந்து உற்பத்தியின் முனையமாக இந்தியாவை உருவாக்கும் வகையில் 10,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டம் செயல்படுத்தப்படும். தமிழகம், ஒடிசா, ஆந்திரா, கேரளா ஆகிய மாநிலங்களில் அரிய வகை கனிமங்கள் உற்பத்திக்கு ஊக்கமளிக்கும் வகையில் சிறப்பு வழித்தடங்கள் ஏற்படுத்தப்படும். 3 வேதியியல் பூங்காக்கள் உருவாக்கப்படும். தேசிய இழை இயக்கம், கைத்தறி விரிவாக்கம் மற்றும் வேலைவாய்ப்பு திட்டம், தேசிய கைத்தறி மற்றும் கைவினைப் பொருட்கள் திட்டம் போன்றவற்றை உள்ளடக்கியதாக கொண்டு ஒருங்கிணைந்த ஜவுளி திட்டம் செயல்படுத்தப்படும். காதி மற்றும் கைத்தறித்துறையை வலுப்படுத்தும் வகையில் மகாத்மா காந்தி கிராம சுயராஜ் திட்டம் செயல்படுத்தப்படும். ஜவுளித்துறை விரிவாக்கம் மற்றும் வேலைவாய்ப்பு திட்டம் அறிமுகப்படுத்தப்படும். கட்டுமான உபகரணங்கள் உற்பத்திக்கு ஊக்கமளிக்கும் திட்டம் செயல்படுத்தப்படும். இதேபோல் அடுத்த 5 ஆண்டுகளுக்குள் 20 புதிய உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்துக்கான வழித்தடங்கள் உருவாக்கப்படும். நாடு முழுவதும் 7 அதிவேக ரயில் வழித்தடங்கள் உருவாக்கப்படும் என்று அவர் அறிவித்தார். சென்னையிலிருந்து ஹைதராபாத் மற்றும் பெங்களூருக்கான வழித்தடங்களும் இதில் அடங்கும். 2ஆம் மற்றும் 3ஆம் நிலை நகரங்களில் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கான பணிகள் தொடங்கப்படும். நாடு முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் மகளிர் விடுதிகள் ஏற்படுத்தப்படும். மின்னணு உதிரி பாகங்கள் உற்பத்தியின் நிதியத்திற்கான ஒதுக்கீடு 40,000 கோடி ரூபாயாக அதிகரிக்கப்படும். தேசிய விருந்தோம்பல் மையம் ஏற்படுத்தப்படும். விளையாட்டுத்துறை மேம்பாட்டுக்கான கேலோ இந்தியா இயக்கம் செயல்படுத்தப்படும். வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான இலக்குகளை எட்டும் நோக்கில் வங்கித்துறையில் ஒருங்கிணைந்த சீர்திருத்தங்களை மேற்கொள்வதற்கென உயர்நிலை குழு ஒன்று ஏற்படுத்தப்படும். தென்னை உற்பத்தியை அதிகரிப்பதற்கான திட்டம் செயல்படுத்தப்படும். 3 அகில இந்திய ஆயுர்வேத மையங்கள் ஏற்படுத்தப்படும். சேவைத்துறையின் வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் நிலைக்குழு ஒன்று ஏற்படுத்தப்படும். இந்திய படைப்பாற்றல் தொழில்நுட்ப மையம் மும்பையில் ஏற்படுத்தப்படும். நாடு முழுவதும் 15,000 பள்ளிகள் மற்றும் 500 கல்லூரிகளில் AVGC ஆய்வகங்கள் ஏற்படுத்தப்படும். மாற்றுத்திறனாளிகளின் மேம்பாட்டுக்கு 2 திட்டங்கள் செயல்படுத்தப்படும். மீன்வளத்துறையை வலுப்படுத்தும் நோக்கில் 500 நீர்த்தேக்கங்கள் மற்றும் நீர்நிலைகள் மேம்படுத்தப்படும். மகளிர் உற்பத்தி செய்யும் பொருட்களுக்கு வர்த்தக வாய்ப்புகளை ஏற்படுத்தும் நோக்கில் விற்பனை மையங்கள் ஏற்படுத்தப்படும். மருத்துவ சுற்றுலாவை ஊக்குவிக்கும் வகையில் மாநில அரசுகளின் உதவியுடன் 5 முனையங்கள் ஏற்படுத்தப்படும். மாவட்ட மருத்துவமனைகளில் அவசரகால சிகிச்சை பிரிவுக்கான கட்டமைப்பு வசதிகள் 50% மேம்படுத்தப்படும். ராஞ்சி மற்றும் தேஜ்பூரில் செயல்பட்டு வரும் தேசிய மனநல மையம் மண்டல மையங்களாக மேம்படுத்தப்படும். தமிழகத்தின் ஆதிச்சநல்லூர் உட்பட 15 அகழ்வாராய்ச்சி மையங்கள் மேம்படுத்தப்படும். ஒருங்கிணைந்த கிழக்கு கடலோர தொழில் வழித்தடம் உருவாக்கப்படும். வேளாண் துறையில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் வகையில் பாரத் விஸ்தார் அறிமுகப்படுத்தப்படும். கால்நடைத்துறையின் வளர்ச்சிக்கு ஊக்கமளிக்கும் வகையில் மானியத்துடன் கூடிய கடனுதவி திட்டம் செயல்படுத்தப்படும் போன்ற அறிவிப்புகளையும் அமைச்சர் வெளியிட்டார்.
புதிய வருமான வரிச் சட்டம் வரும் நிதியாண்டு முதல் செயல்படுத்தப்படும் என்று கூறிய அவர், புற்றுநோய் சிகிச்சைக்கான 17 மருந்துகளுக்கு சுங்கவரி விலக்கு அளிக்கப்படும் என்றார். 7 அரிய வகை நோய் சிகிச்சைக்கான மருந்துகளுக்கும் இது பொருந்தும் என்றும் அவர் கூறினார். வாகன விபத்து இழப்பீட்டுத் தொகைக்கு விதிக்கப்படும் வரி ரத்து செய்யப்படுவதாகவும் அவர் அறிவித்தார். சூரிய மின் தகடுகள் உற்பத்திக்காக பயன்படுத்தப்படும் வேதிப்பொருட்கள் இறக்குமதிக்கு வரி விலக்கு அளிக்கப்படும். தனிநபர் பயன்பாட்டுப் பொருட்களுக்கான இறக்குமதி வரி 20%லிருந்து 10%ஆக குறைக்கப்படும். 16வது நிதி ஆணையத்தின் பரிந்துரை ஏற்றுக்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் மாநிலங்களுக்கான வரி பகிர்வு 41%ஆக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். இதற்காக வரும் நிதியாண்டில் 1,40,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். நடப்பு நிதியாண்டில் நிதி பற்றாக்குறை 4.4%ஆக இருக்கும் என்றும் வரும் நிதியாண்டில் இது 4.3%ஆக குறையும் என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறினார். நிதி அமைச்சரின் பட்ஜெட் உரையை தொடர்ந்து மக்களவை ஒத்திவைக்கப்பட்டது. பின்னர் மாநிலங்களவையில் மத்திய பட்ஜெட்டை திருமதி நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்தார். இதனைத் தொடர்ந்து மாநிலங்களவை நடவடிக்கைகளும் ஒத்திவைக்கப்பட்டன. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. சீர்திருத்த நடவடிக்கைகளுக்கு மத்திய பட்ஜெட் மேலும் உத்வேகம் அளித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இது தொடர்பாக வெளியிட்டுள்ள காணொலி பதிவில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். 140 கோடி மக்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் வகையில் இந்த பட்ஜெட் அமைந்துள்ளதாக அவர் அதில் கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான பயணத்தின் அடித்தளமாக இந்த பட்ஜெட் உள்ளது என்றும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மத்திய அமைச்சர்கள் பலரும் பட்ஜெட்டுக்கு வரவேற்பு தெரிவித்துள்ளனர். இந்த பட்ஜெட்டில் சிறு குறு தொழில்துறையின் வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிக்கப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கூறியுள்ளார். கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு உருவாக்கத்திற்கு வரும் நிதியாண்டிற்கான மத்திய பட்ஜெட் ஊக்கம் அளிக்கும் என்று கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். இந்த பட்ஜெட் உற்பத்தித் துறையின் வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிக்கும் என்று பிஜேபி தலைவர் திரு நிதின் நபீன் கூறியுள்ளார். இந்த பட்ஜெட்டில் நாடு எதிர்கொண்டுள்ள முக்கிய பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்கான அம்சங்கள் இடம்பெறவில்லை என்று காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே கூறியுள்ளார். மின்னணு உதிரி பாகங்கள் உற்பத்தி திட்டம் 40,000 கோடி ரூபாய் செலவில் செயல்படுத்தப்படும் என்ற அறிவிப்பு வரவேற்கத்தக்கது என்று தொழில்துறையைச் சேர்ந்த திரு ஜஸ்பிரீத் சிங் கூறியுள்ளார். சிறு குறு தொழில்துறையின் வளர்ச்சிக்கு 10,000 கோடி ரூபாய் மதிப்பில் நிதியம் ஏற்படுத்தப்படும் என்ற அறிவிப்பு வரவேற்கத்தக்கது என்று தொழில்துறையைச் சேர்ந்த திரு ரஞ்சித் மேத்தா கூறியுள்ளார். இது இந்த துறையின் வளர்ச்சிக்கு பெரும் அளவில் உதவிடும் என்றும் அவர் கருத்து தெரிவித்துள்ளார். மூலதன செலவினங்களுக்கான நிதி ஒதுக்கீடு அதிகரிக்கப்பட்டுள்ளது வரவேற்கத்தக்கது என்று சென்னையைச் சேர்ந்த பொருளாதார நிபுணர் டாக்டர் கௌரி ராமச்சந்திரன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார். 2026-27ற்கான நிதி அறிக்கை மிகவும் ஒரு முக்கியத்துவமாக கருதப்படுகிறது. இது ஒரு நாட்டை ஒரு ஸ்டேபிளாக எடுத்து செல்லும் பாதையில் இதனுடைய பாலிசி மெஷர்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஐடி சர்வீசஸ்ல இருந்த பலவற்றையும் சரிப்படுத்தி ஒரே துறையாக ஐடி சர்வீசஸாக கொண்டு வந்திருக்காங்க. கேமிங், விஷுவல் என்டர்டெயின்மெண்ட், கிரியேட்டர்ஸ் நிறைய சாதனை படைக்கக்கூடிய ஒரு ஆரஞ்சு எக்கானமி உருவாக்க தேவையான ஸ்கில் டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் எப்படி கொண்டு வரலாங்கிறதெல்லாம் வழிபடுத்தியிருக்காங்க. டிஜிட்டல் எக்கானமி முக்கியம் என்பதற்காக இதுக்கு அலோகேஷன் கொடுத்திருக்காங்க. ஜாப் கிரியேஷன் ஃபார் த யூத், இது யூத் பட்ஜெட்னே சொல்லலாம். இந்தியா ஒரு வளர்ச்சி பாதையில் முன்னேற்றத்தில் தான் இருக்கிறோம் என்பதை ஆணித்தரமாக பதிவு செய்யக்கூடிய பட்ஜெட்டாக பார்க்கிறேன். சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் கடந்த மாதம் 1,93,384 கோடி ரூபாயாக உள்ளது என்று மத்திய அரசு கூறியுள்ளது. இது கடந்த ஆண்டின் இதே காலகட்டத்துடன் ஒப்பிடுகையில் 6.2% அதிகமாகும் என்று நிதி அமைச்சகத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. 19 வயதுக்குட்பட்டோருக்கான உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியின் சூப்பர் 6 ஆட்டத்தில் இந்தியாவுக்கு எதிராக 253 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பேட் செய்து வரும் பாகிஸ்தான் சற்று முன் வரை 21 ஓவரில் 2 விக்கெட் இழப்பிற்கு 102 ரன் எடுத்துள்ளது. புலாவயோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற பாகிஸ்தான் முதலில் பந்து வீச தீர்மானித்தது. இதனையடுத்து பேட் செய்த இந்தியா 49.5 ஓவரில் 252 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. அதிகபட்சமாக வேதாந்த் திரிவேதி 68 ரன் எடுத்தார். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அனாகத் சிங் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 11-9, 11-3, 9-11, 11-5 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் சப்ரினா சோபியை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய பட்ஜெட்டில் இளையோர் நலனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். சீர்திருத்த நடவடிக்கைகளுக்கு மத்திய பட்ஜெட் மேலும் உத்வேகம் அளித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார்.
நாடு எதிர்கொண்டுள்ள முக்கிய பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்கான அம்சங்கள் பட்ஜெட்டில் இடம்பெறவில்லை என்று காங்கிரஸ் குறை கூறியுள்ளது. சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் கடந்த மாதம் 1,93,384 கோடி ரூபாயாக உள்ளது என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. 19 வயதுக்குட்பட்டோருக்கான உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியின் சூப்பர் 6 ஆட்டத்தில் பாகிஸ்தான் வெற்றி பெற 253 ரன் என்ற இலக்கினை இந்தியா நிர்ணயித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.